ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது கவுனி அரிசி உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதும் 1 டம்ளர் கருப்பு உளுந்தை சேர்த்துடலாம். உடச்ச உளுந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் முழு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். அடுத்து 1/2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை வறுத்துடலாம். கவுனி அரிசியை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடாய் சூட்லேயே 3 ஏலக்காவை சேர்த்துடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணிடலாம். அரைச்ச பவுடர்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிடலாம். வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை கருப்பு டீ வேணாலும் சேர்த்துக்கலாம். திக்காகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கவுனி அரிசி உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.